च सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमश्रीयतिराजाय विवेकानन्दसूरये சச்சித்சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரினே. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் நம்ம பார்க்கின்ற விஷயங்கள் மிகவும் பிரமிப்பான ஒன்று. ஏன்னா ஒரு புதிய யுகத்தையே உருவாக்கியவர். ராமகிருஷ்ணர் பிறந்ததிலிருந்து சத்திய யுகம் பிறந்தது அப்படின்னு சாரதம்மா சொல்லுவாங்க. சத்திய யுகம் அப்படின்னா அந்த சத்தியயுகத்தில் எல்லாம் எவ்ரிதிங் வில் பி பர்ஃபெக்ட். எல்லாம் தூய்மையானவர்கள், எல்லாம் உண்மை பேசக்கூடியவர்கள், எல்லாம் நேர்மையானவர்கள், எல்லாம் தெய்வீகம் நிறைந்தது. அப்படி இருக்கிறது சத்தியயுகம். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது 4 யுகங்கள். ஆக நம்ம சாஸ்திரப்படி இது கலியுகமாக இருந்தாலும் ராமகிருஷ்ணர் பிறந்த உடனே சத்தியயுகம் பிறந்து விட்டது. இல்லை, ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் அதி அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. நம்ம பாரத பூமியில் எத்தனையோ மகான்கள், அவதார புருஷர்கள் அவதரித்திருக்கிறார்கள். ஒரு வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த ஒருத்தர் ஒரே ஒரு சாதனை தான் பண்ண முடியும். நம்ம நாயன்மார்கள் வாழ்க்கையை பார்க்குறோம். நாயன்மார்கள் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து அவங்க மறைகிற வரைக்கும், சிவபதம் அடைகிற வரைக்கும் அவங்க சிவனை குறித்தே தவம் செய்து சிவனுடைய காட்சி கண்டு சிவனில் மறைவார்கள், இல்லையா? ஆழ்வார்கள் வாழ்க்கையை பார்த்தா அவங்க வாழ்க்கை முழுக்க விஷ்ணுவையே தியானம் செய்து விஷ்ணுவில் மறைவார்கள். ஆக ஒரு வாழ்க்கையில், ஒரு மனித வாழ்க்கையில் ஒரே ஒரு சாதனை தான் பண்ண முடியும். அது விஷ்ணுவோ, சிவனோ, துர்கையோ, விநாயகரோ, முருகரோ, ஏதோ ஒரு சாதனை தான் பண்ண முடியும். ஒரு வாழ்க்கையில் ஒரு கடவுளை நினைத்து தவம் செய்து ஜபம் செய்து அந்த ஒரு கடவுளை தான் அடைய முடியும். ஆனால் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் பார்த்தா 12 வருடங்களில் உலகத்தில் எத்தனை ஆன்மீக மார்க்கம் இருக்கிறதோ அத்தனை மார்க்கத்திலையும் அவர் சாதனை செய்து தவம் செய்து அந்தந்த கடவுளை அடைகிறார். சிவனை தியானம் செய்து சிவனை அடைகிறார். விஷ்ணுவை தியானம் செய்து விஷ்ணுவை அடைகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி நபிகள் அடைகிறார். கிறிஸ்துவ மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி ஜீசஸ் கிரைஸ்டை அடைகிறார். எல்லாமே அடைகிறாருனாக்கா அவங்க ராமகிருஷ்ணருக்குள்ளே மறைகிறாங்க. அப்படி 12 வருடங்களில் அனைத்து சாதனைகளையும் செய்து உலகத்தில் எத்தனை ஆன்மீக வழிகள் இருக்கிறதோ அத்தனை ஆன்மீக வழிகள் மூலமாகவும் இறைவனை தனக்குள் பெற்றவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். அப்படின்னா அவர்கிட்ட எத்தகைய ஒரு மகா சக்தி இருக்கும். அந்த சக்தியை அவர் ஒரு குறிப்பிட்ட சீடர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆண்டவன் கட்டளை. அவருடைய வாழ்க்கையின் சங்கல்பம். அவர் அதுக்காக தான் அவதரித்தார். தான் மட்டும் பிறந்து எல்லா சாதனையும் பண்ணி எல்லா கடவுளும் தனக்குள் மறைவதை வைத்து தான் மட்டும் இந்த உலகத்தை விட்டு போயிட விரும்பலை. ஆக அப்படி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தமிழில் ஒரு அழகான சென்டென்ஸ் இருக்குது. அந்த 12 வருஷம் சாதனைக்கு பிறகு அவரிடம் பக்தர்கள் வருகிறார்கள். அந்த பக்தர்களில் 2 வகை உண்டு.
எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயும் சனி ஞாயிறில் வர்ற பக்தர்கள் ஒரு பக்கம், மற்ற வார நாட்களில் இவரே நீ திங்கள் செவ்வாய் புதனில் வார நாட்களில் வான்னு சொல்லி கூப்பிடுற பக்தர்கள் ஒரு விதம். சனி ஞாயிறில் வர்றவங்களாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க, இல்லற பக்தர்கள், குடும்பம், இப்போ வருஷம் கொண்டாட்டி பிள்ளைக்குட்டியெல்லாம். ஆனால் அதில் ஒரு முத்தான ஒரு 16 பேர் செலக்ட் பண்ணி, இளைஞர்கள் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீ செவ்வாய்க்கிழமவா, நீ புதன்கிழமவா, நீ வியாழக்கிழமவான்னு சொல்லி அது மாதிரி நாட்களில் வர வைத்து அவர்களுக்கு சுபாவம் எப்படி இருக்குன்னு பார்த்து, எந்த கடவுளுடைய அருள் அவனுக்கு இருக்குன்னு பார்த்து அவனுக்கு தனியாக போதிப்பார். நீ எப்படி தியானம் பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி இறைவன் காட்சியை காண வேண்டும் அப்படின்னு வழியை சொல்லி கொடுத்து அவனுக்குள்ளே ஒரு ஆன்மீக சக்தியை ராமகிருஷ்ணரை ஏற்றி விடுவார். இப்போ நம்மெல்லாம் தவம் செய்யணும், ஜபம் செய்யணுன்னாக்கா நம்மளே தான் தியானம் பண்ணணும், நம்மளே தான் நம்ம ஜபம் பண்ணணும், ஜபத்துக்குரிய மந்திரத்தை நம்ம செலக்ட் பண்ணணும். நமக்கு யாராவது ஒருத்தர் குரு வரணும், அந்த குரு இறைவனுடைய அத்தாட்சி பெற்ற ஒரு குரு வந்து நமக்கு மந்திர தீட்சை தந்தாக்கா அந்த மந்திரத்தை வைத்து நம்ம ஜபம் தியானம் ஆரம்பிக்கணும். இந்த மார்ச் மாதம் இங்கே கௌதமானந்த சுவாமி வரப்போகிறாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. உலகம் முழுக்க இருக்கிற ராமகிருஷ்ண மிஷனுக்கு அவர் தலைவர், பிரசிடெண்ட். அவரும் அவருக்கு அடுத்தபடியாக 5 வைஸ் பிரசிடெண்ட் இருக்காங்க. இந்த 6 பேர் தான் நம்ம ராமகிருஷ்ண இயக்கத்தில் மற்றவர்களுக்கு மந்திர தீட்சை கொடுக்க முடியும். அப்படி மந்திர தீட்சை வாங்கின பிறகு ஜபம் தியானம் பண்ணணும். அவங்க மந்திரத்தை கொடுக்கும்போதே எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. நம்மளே தனியாகவும் பண்ணலாம். சிவன் பக்தர்கள் இருந்தால் கோயிலில் ப்ரேயருக்கு முன்னாடி உட்காந்து ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயின்னு மனசுக்குள்ளே சொல்லலாம். எனக்கு சிவனுக்கு ஓம் நம சிவாய, பெருமாளுக்கு ஓம் நமோ நாராயணாய, ஓம் கம் கணபதியே நமக, விநாயகருக்கு ஓம் சரவணபவாய நமக, இது முருகருக்கு. இப்படி ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரங்களை நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம், எந்த சாமி பிடிக்குமோ அந்த மந்திரம் சொல்லலாம். ஆனால் ஒரு குரு மூலமாக பெற்ற மந்திரத்தை வைத்து ஜபம் தியானம் செய்தால் நமக்கு ஒரு இறைவனுடைய சக்தி கிடைக்கும். அந்த மந்திரத்தை பெற்று நம்ம ஜபம் தியானம் செய்யும் பொழுது நமக்கு உள்ளுக்குள்ளே எப்பயுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். கடவுள் வந்து நமக்கு காட்சி கொடுப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், இதெல்லாமே நடக்கும். அப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னுடைய 12 வருட கடுமையான தவத்தின் மூலம் கிடைத்த பயன்களை கொண்டு 16 சீடர்களை உருவாக்குகிறார். முதலாவதாக சுவாமி விவேகானந்தர், அடுத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஆன்மீக புதல்வர் என்று அழைக்கக்கூடிய பிரம்மானந்தர், மற்றவங்கள பேரில் உனக்கு தெரியும். அதில் ஒருத்தர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர், சிவானந்தர், இப்படி பேர் இருக்குது. இன்றைக்கி திரிகுண தீதானந்தர் ஜெயந்தி. இந்த திரிகுண தீதானந்தர் சாரதா பிரசன்னா மித்ரான்னு சொல்லி அவங்க வீட்டில் வச்ச பேர். கல்கத்தாவில் அருகில் இருக்கிற நவ்ரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்க இப்போ பெரிய பணக்கார், ஊர்லேயே பெரிய பணக்கார். உங்களில் சில பேருக்கு எத்தனை வயசில் ஒரு பக்தி வந்ததுன்னு தெரியாது. ஏன்னா அதற்கு வீட்டில் இருக்க குடும்ப சூழ்நிலை, பெற்றோர் சூழ்நிலை, உனக்கு அமைகிற நண்பர்கள். ஆனால் இந்த சாரதா பிரசன்னாவுக்கு குடும்பத்தில் எல்லாமே ஆன்மீகத்தில் மூழ்கியவர்கள், நல்ல தெய்வ பக்தி உள்ளவர்கள், அதே நேரத்தில் நல்ல பெரிய பணக்காரங்க. பணக்காரங்கன்னா எப்படியாப்பட்ட பணக்காரங்க? இந்த
பையன் 8வது 9வது போகும்போதே அவனுக்கு தங்க வாட்சி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒரு பணக்காரங்க. உங்களில் சில பேர் கற்பனை இருக்கும், நம்ம பாலிடெக்னிக் படிக்கிறோம், நமக்கு வாட்சி அப்பா அம்மாட்ட கேட்டு சண்டை போட்டு வாங்கியிருப்போம். இங்கே வாட்சி கட்ட பர்மிஷன் இருக்கா இல்லையா தெரியல. 4 படிக்கும்பொழுது வீட்டில் வாங்கி கொடுக்க முடியும். இருந்தால் அப்பா அம்மா சொன்ன வார்த்தை, நீயா சம்பாரித்து வாட்ச் வாங்கி கட்டிக்கூடா அப்படின்ட்டார். ஆனால் இந்த சாரதா பிரசன்னா பள்ளிக்கூடத்தில் இருந்த பொழுது அவனுக்கு தங்க வச்சு கொடுக்குறாங்க, கட்டிட்டு போகிறான். ரொம்ப ஜென்டலாக அப்படி எல்லாத்துக்கு முன்னாடியும் நல்லா காட்டிட்டுக்கிட்டு விளையாடுவான். விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு முறை அந்த வாட்சை யாரோ திருடிடுறாங்க. திருடின பிறகு இவனுக்கு ஒரே ஏக்கமாகி போகுது, இவனோட கோல்டன் வாட்ச் போச்சு, கோல்டன் வாட்ச் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான், புரண்டு பார்க்குறான், இல்லை இங்கே எங்கேயே தேடி பார்க்குறான், முடியல. அந்த ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர் மகேந்திரநாத் குப்தார், மா அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, இங்கிலீஷில் எம்ன்னு சொல்லுவாங்க. அந்த மகேந்திரநாத் குப்தர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ணருடைய பரம சிஷ்யர். ராமகிருஷ்ணரை அடிக்கடி போய் சந்திப்பார். ராமகிருஷ்ணர் பேசுகிற எல்லா ஆன்மீக உரையாடல்களையும் டைரியில் குறித்து வச்சுப்பார். பிற்காலத்தில் அது தொகுத்து புத்தகமாக வெளியிட்டார். என்ன புத்தகம்? அமுத மொழிகள், காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணான்னு சொல்லுவோம். ஆக அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர். அவர் பார்க்குறாரு, என்னப்பா ரொம்ப வருத்தப்படுற, நீ வாப்பா நம்ம ஒரு பெரியவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர்கிட்ட கூட்டு போகிறார். ராமகிருஷ்ணர் பார்க்குறார், பார்த்து ஆறுதல் சொல்கிறார். இருந்தாலும் ராமகிருஷ்ணர் சொல்கிற வார்த்தைகள்லாம் இவனை ரொம்ப கவர்ந்துருது. உலகத்தில் எது நித்தியம் எது அநித்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படியாவது கடவுளை காண வேண்டும், கடவுளை உணர வேண்டும், கடவுளை அடைய வேண்டும் அப்படின்றது ஆன்மீக வாழ்க்கை என்ன ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இவன் ஸ்கூல் படிக்கிறா, அதுக்கடுத்து காலேஜெலாம் படிக்கிறாரு. ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் எல்லாம் பார்த்தா எல்லாருமே கல்லூரி படித்தவர்கள். இதில் பிரேமானந்த சாமி ஸ்கூல் படிப்பு, அத்புதானந்தர் எதுவும் படிக்கல. எல்லாருமே கல்லூரி படித்தவர்கள். அப்போ கடவுளை அடையிறதுக்கு இவ்வளோ படிச்சிருக்கணுமா, காலேஜ் போய் படிச்சிருக்கணுமா அப்படின்னா, ஒரு பக்கம் ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு அவதார புருஷர் நம்மளை தூக்கி விட்டால் படிப்பும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த லாட்டு மகாராஜ் அத்புதானந்தர்ன்ற ஒரு பெரிய பரமஹம்சர் ஆகிறார். எப்படி? ராமகிருஷ்ணர் தொட்டதால். ஆனால் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கார், ராமகிருஷ்ண மடத்தில் சேருகிறவர்கள், ராமகிருஷ்ண மடத்தில் பிரம்மச்சாரியை சேர்ந்து துறவிய ஆகிறவர்கள் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த காலத்தில் பியூசி பாஸ் பண்ணியிருக்கணும், இப்போல்லாம் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும், ஒரு டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கணும். ஏன்? படித்தா தான் கடவுள் காட்சி தருவாரா அப்படின்னா, கடவுள் காட்சி என்பது அத்புதானந்தர் மாதிரி ஏதோ கோடியில் ஒருத்தருக்கு ஆகும். நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னாக்கா அதுக்கு வழி தெரியணும். வழி தெரியறதுக்கு வழி தெரிஞ்சவங்கள பார்ப்போம். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், கூகுள் மேப் போட்டு போயிடுறோம். ஆனால் அது போட தெரியணும் இல்லையா? படிக்காதவனுக்கு அது போட தெரியுமா? கடவுளை அடையணுன்னாக்கா அதற்குரிய புத்தகங்கள் இருக்கிறது, பகவத்கீதை இருக்கிறது, உபனிஷதங்கள் இருக்கிறது, பிரம்மசூத்திரம் இருக்கிறது, வேதங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் படித்து பார்த்தா தான் கடவுள் யார், எங்கே இருக்கிறார், அவரை எப்படி அடைய முடியும்ன்ற வழி நமக்கு கிடைக்கும்.
ஆனால் ஒரு டிகிரியாவது படித்தாதான் இந்த பகவத்கீதையும் உபனிஷதங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அதனால் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்வார். அதுதான் நம்ம சட்டமாக வச்சுருக்கிறார் ராமகிருஷ்ண மிஷனுக்கு. அப்படி திரிகினோ அத்தீதானந்தர் பிற்காலத்தில் இவர் சாரதா நல்லா படிக்கக்கூடியவர். ஆனால் ராமகிருஷ்ணரை பார்த்த பிறகு அடிக்கடி ராமகிருஷ்ணர்கிட்ட காலேஜ் கட்டடிச்சிட்டு ஸ்கூல் கட்டடிச்சிட்டு வந்து பார்த்துட்டுருப்பார். இவன் அடிக்கடி ராமகிருஷ்ணர்கிட்ட போகிறத பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணுவார், இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், இல்லாட்டி இவன் அந்த சாமியார் பண்ணி பூஜாரி பண்ணி போனாலும் போயிடுவான்னு ரகசியமாக இவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. இவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு என்னை இப்போ கல்யாணமெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பொண்ணெல்லாம் பார்க்காதீங்கன்றான். இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா என்னமோ வியாக்கியானமெல்லாம் சொல்கிறாங்களடா, உனக்கு பண்ணி வைக்கணும்டா, அது அவசியம்டா அப்படி. ஒரு நாள் நீங்கள் இந்த பிளான் எனக்கு கல்யாணம் பண்ணுற பிளானை விட்டால் தான் நான் ரூமை விட்டு வெளியே வருவேன், இல்லாட்டி ரூம் விட்டு வெளியே வர மாட்டேன். ரூமுக்குள்ளே போய் கதை சாத்திக்கிறான். ஒரு நாள் முழுக்க ரூம்லேயே இருக்கான். அப்புறமால ஒரு நாள் மத்தியானம் ஒரு 11:30 மணி இருக்கும், கதவை திறந்து டக்குன்னு வெளியில் வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். எங்கே போகிறோன்னா கால் போன போக்கில் போயினே இருக்கிறான். அங்கேருந்து கிட்டத்தட்ட 280-300 மைலில் பூரி புவனேஸ்வர் இருக்குது. பூரியில் என்ன கோயில் இருக்கு? ஜெகநாதர் ஆலயம் இருக்குது. வேர்ல்டு ஃபேமஸ் டெம்பிள் அது. ஆக பூரிக்கு நடந்து போயினே இருக்கிறான். எத்தனையோ நாட்கள் போகிற வழியில் ஒரு கடுதாஸ் ஒன்று போடுறான், வீட்டுக்கு என்னை தேடாதீங்க, நான் பூரிக்கு போயின்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. போகிற வழியில் நிறைய அனுபவங்கள், காடு மேடு கிராமம். இந்த அந்த காலத்தில் கிராமம் தானே, பல வழிகள் வந்து காட்டுலேயே போனோம். அப்படி காடு மேடு வழியாக போயிட்டுருக்க ஒரு முறை காட்டில் போயிட்டு இருக்கும்போது நைட்டு ஆகி போயிடுது. ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறான். பயமாக இருக்குது, வழியில் யாரும் இல்லை, பசி வேறு. என்ன பண்ணுறது, பசி மயக்கம். கீழே இருந்தால் காட்டு விலங்குகள் வந்து அடிச்சிடும். மரத்து மேலேயே உட்காந்துருக்கான். ஏதோ குரல் கேட்குது நடுராத்திரியில். தம்பி கீழே வா, நான் சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பிட்டுக்கொண்டுட்டு. நடு காட்டில் அர்த்தராத்திரியில் யார் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க? கீழே பார்ப்பான், யாரோ சாப்பாடு வைக்கிறாங்க. கீழே வந்து இறங்குறான். வச்சுட்டு அவர் பெரியவர் போயிடுறார். அம்மால இனிப்பெல்லாம் இருக்குது, இனிப்பு சாப்பிட்டு தண்ணி இருக்குது, சொம்பில் தண்ணியும் குடிச்சிட்டு தேடி கீடி பார்க்குறான், யாருமே கிடையாது. அப்புறமேல தான் நினச்சிக்கிறான், ஓ இது ராமகிருஷ்ணராக இருக்கணும். ஆக இப்படி அவருடைய வாழ்க்கையில் நிறைய ஆன்மீக அனுபவங்கள். நேராக பூரிக்கு போகிறான். அதுக்குள்ளே அவங்க பெற்றோர்கள் அங்கே வந்துடுறாங்க. வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி அவங்களோட சேர்ந்து கோயிலுக்கெல்லாம் போகிறான். போயிட்டு திருப்பி கல்கத்தாக்கு வந்து சேர்றாங்க. இவன் அடிக்கடி குருதேவரை சந்தித்து கொண்டே இருக்கிறார். இவங்க வீட்டில் பெரிய பணக்கார வீடு. சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கும் வேலையாட்கள். அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 32 பேர் வேலைக்காரங்க இருந்தாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு. குருதேவருக்கு இதெல்லாம் தெரியும். பெரிய பணக்கார வீட்டு பையன். அந்த பணக்கார அகங்காரம் மனசில் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் ஆரம்பத்தில் ஒரு முறை குருதேவரை தேடி வரும்போது குருதேவர் சொன்னார், ஓ நீ இன்னார் பையனா, சரி சரி வா, ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வந்து என் காலை கழுவி விடு அப்படின்றாரு. அவனுக்கு விலை வளர்த்து போகுது. நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர வீட்டு பையன், இந்த பூஜாரியை பார்க்க வந்தால் சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் காலை கழுவி விட சொல்கிறாரு அப்படின்னு உடம்பெல்லாம் வேர்த்து போகுது. என்ன இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் காலை கழுவி விடுறான். தொட்டு காலை கழுவி விட்ட உடனே அவனுக்குள்ளே ஒரு சாந்தம் கிடைக்கிது. அவனுடைய அகங்காரம் அடங்கி போகிறது. குருதேவருக்கு தெரியும் பிற்காலத்தில் இவன் ஒரு துறவியாக போகிறான். துறவிக்கு அகங்காரம் பெரிய தடை ஆன்மீகத்துக்கு. பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது, உயர்வு தாழ்வு பாரபட்சம் பார்க்கக்கூடாது.
இப்படி குருதேவருக்கு சேவை பண்ணிகிட்ருக்கான். குருதேவர்கிட்ட வர்ற சீடர்களுக்கு அவரே மந்திர தீட்சை தருவார். சில பேருக்கு காதில் சொல்வார், சில பேருக்கு நாக்கு நீட்டுன்னு சொல்லி நாக்கில் மந்திரத்தை எழுதுவார். அவள் எப்பெல்லாம் ராமகிருஷ்ணரை பார்க்க வரானோ படகில் வந்துடுவான். போகும்போது மாட்டு வண்டி ஏதாவது பிடிச்சி போகணும். அந்த காலத்தில் ஜட்கா குதிரை வண்டி இருக்கும். அவன் ராமகிருஷ்ணரை பார்க்க வந்தாலே சாரதா அம்மாட்ட ராமகிருஷ்ணர் சொல்லி வச்சுருக்கார், இப்போ சாரதா வந்தானாக்கா அவன் திரும்பி போகணும், அதனால் வண்டிக்கு காசு எடுத்து வைக்கணும். அப்போ சாரதம்மா இந்த தட்சிணேஸ்வரத்து கோயிலில் ஒரு வாத்திய மண்டபம் இருக்குது, நகபத்துன்னு பேர், அதில் தங்கியிருந்தாங்க. இது சாரதா பிரசன்னா வந்திருக்கான்னு தெரிஞ்சாலே அவங்க வெளியில் வாசலில் ₹1 நாணயத்தை எடுத்து வச்சுடுவாங்க. இவன் போகும்போது, அம்மா நான் காசு எடுத்துக்கிட்ட போயிட்டு வரம்மான்னு சொல்லிட்டு இந்த காசு எடுத்துகிட்டு போவான். அப்படி ராமகிருஷ்ணகிட்ட வந்துட்டு போயிட்டுருக்கான். எல்லா சீடர்களும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ராமகிருஷ்ணருடைய கடைசி காலம். ராமகிருஷ்ணர் தொண்டையில் புண்ணு, பேசவே முடியாது. சாப்பாடு போட்டாலும் தொண்டையில் கேன்சர் ஓட்டையே இருக்கும், வெளியில் வந்துடும். அதை பிடிச்சின்னு தான் பேசுவார். அப்படி காசிப்பூரில் இருக்கும்போது இந்த சீடர்கள் ரொட்டீனில் டியூட்டி போட்டுட்டு 2 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் பக்கத்துலேயே இருந்து சேவை செய்வார்கள். அது மாதிரி திருவிநாத் தானந்தரும் இந்த சாரதா பிரசன்னாவும் அது மாதிரி அவருக்கு சேவை பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு பிறகு 1886 ஆகஸ்ட் 16 குருதேவர் மகா சமாதி அடைகிறார், மறைஞ்சிடுறாரு. இந்த சீடர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாழடைந்த மண்டபம், பராநகர் அப்படின்ற ஊரில் ஒருத்தர் வாடகைக்கு எடுத்திருப்பார். ஒரு பக்தர், குருதேவருடைய பக்தர். அதுவும் குருதேவர் கனவுல சொல்கிறார், நான் போயிட்டேன்னு விட்டுட்டியா, என்னை நம்பி வந்த சீடர்கள்லாம் அங்கங்கே அலைஞ்சிட்ருக்காங்க, ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து அவங்கள வீட்டில் வச்சு நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு. அப்படி எடுக்கப்பட்டது ஒரு இடிஞ்சு போன கட்டடம். அந்த கட்டடத்தில் முதல் மாடியில் இந்த சீடர்கள்லாம் தங்கி ராவும் பகலும் ஜபம் தியானம் தவம் செய்து கொண்டிருப்பார்கள். அது வராக நகர் தமிழில் சொன்னால், வங்கத்தில் சொன்னால் பராநகர் மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த வராநகர் மடத்தில் தங்கியிருக்கிறாங்க. அங்கே சீடர்கள்லாம் குருதேவருக்கு பூஜை பண்ணுற டியூட்டியாக ராமகிருஷ்ணானந்தர் பார்த்துப்பார். ரொட்டேஷன் டியூட்டி போட்டு ஒரு நாளைக்கு 2 பேருன்னு ஊரில் பிக்ஷை எடுக்க போவாங்க. பிக்ஷை எடுத்து வந்ததை வச்சு அன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி வராநகர் மடத்தில் தங்கியிருக்கும்போது ஒரு முறை ஒரு சிவ பூஜைக்கு ஒரு விசேஷமான நாள் அன்னைக்கு இந்த சாரதாவுக்கு சிவன் வேஷம் போட்டு கங்காதரன்னு இருக்கார். கங்காதர் இந்த சுவாமி அகண்டானந்தர், அவருக்கு துர்கை வேஷம், பார்வதி வேஷம் போட்டு 2 பேர்த்தையும் உட்கார வச்சு சுத்திரம் ஆடி பாடி சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் காலையில் 3-3:30 மணிக்கு எழுந்து அவங்கெல்லாம் தியானம் பண்ண ஆரம்பித்தா 11 மணி வரலும், விடிய 11 மணி வரலும் தியானத்திலேயே மூழ்கியிருப்பாங்க. ராமகிருஷ்ணானந்தர் சமைச்சிட்டு குருதேவருக்கு படைச்சிட்டு அப்புறமேல எல்லாத்தையும் ஒருத்தர் எழுப்பிடுவார், போங்கப்பா போய் குளிச்சுட்டு வாங்கன்னு. எல்லாம் குளிச்சுட்டு வந்த பிறகு எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. திருப்பி ராத்திரி ஒரு 7-8 மணிக்கு உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தாக்கா நைட்டு 12 மணி 1 மணி வரலும் ஜபம் பண்ணிட்டு திருப்பி அப்படியே தூங்குவாங்க. ஒரு முறை இந்த சாரதா பிரசன்னா என்ன பண்ணால், தாந்திரிக சாதனை பண்ணணும் உடனே சுடுகாட்டில் போய் ஜபந்தியானம் பண்ணி அந்த பூஜை பண்ணோம். அதுக்கு பிளான் பண்ணி ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு கிளம்பி போகிறான். கிளம்பி வாசலில் தாண்டறதுக்குள்ளே விவேகானந்தர் தூங்கியிருந்து திடீர்னு, சாரதா எங்கே போகிறோம், இங்கே வா அப்படின்ற.
என்னடா எல்லாம் தூங்கிட்டாங்க, இவனும் தூங்கி இருந்தாருன்னு பார்த்தா கூப்பிடுறாருன்னு. அவர் என்ன சமைச்சு என்னன்னு, நீ என்ன தாந்திரிக சாதனை கேட்க போறியா, சுடுகாட்டுக்கு போறியா, தவம் அங்கே போய் ஜபந்தியானம் தவம்லாம் பண்ண போறியான்னு. அதுபடி உங்களுக்கு தெரியும், நான் யாருக்குமே சொல்லலையேன்னு. குருதேவர் என் கனவுல சொன்னார், இது மாதிரி சாரதா போகிறான், சுடுகாட்டை போகிறான், ஜபந்தியானம் பண்ண போகிறான்னா அவனை தடுத்துட்டு, அவனுக்கு அந்த சக்தி இல்லை, அதனால் அவனுக்கு ஆபத்து விளையும் அப்படின்னு குருதேவர் எனக்கு சொல்லி அவனை தடுக்க சொன்னார். சொன்ன உடனே அவர் அதிர்ந்து போகிறார். குருதேவர் எப்பயும் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறோம், இருந்தாலும் நம்ம கூடியே இருந்து 24 மணி நேரமும் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார் அப்படின்றத உணர்றாங்க. அப்படி இந்த திரிகுணாதீதா நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் மந்திர தீட்சை தருவார்னு. திரிகுணாதீதானந்தருக்கு மட்டும் சாரதாம்மா மந்திர தீட்சை தராங்க. சாரதா மந்திர தீட்சை பெற்றவர்களில் இவர் ஒருத்தர். அப்போல்லாம் 1887 சந்நியாசம் எடுக்கணுன்னாக்கா ஹோமம் வளர்த்து சந்நியாசம் எடுப்பாங்க. இப்போ நாங்களாம் அப்படி தான் சந்நியாசம் எடுத்தோம். பிரசிடெண்ட் மகாராஜ் சந்நியாசம் கொடுப்பார். அந்த ஹோமத்துக்கு விரஜா ஹோமம்னு பேர். இப்போ உங்கள் மகாராஜா அடுத்த மாதம் போகிறார், கல்கத்தாக்கு போகிறார். அங்கே ஒரு 7 நாள் இது மாதிரி பெரிய விரதம் இருக்கும், மந்திர கிளாஸ் இருக்கும். குருதேவர் ஜெயந்தி அப்போ சந்நியாசம் கொடுப்பாங்க. விடிய காலையில் 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே முடியும். அவர் போயிட்டு வரும்போது என்ன மாதிரி சன்னியாசியாக வரப்போகிறார். பிரம்மச்சாரியிலேருந்து சன்னியாசியும் பிரம்மச்சாரி தான், இருந்தாலும் சுவாமியாக ஏதோ ஒரு பேரில் வரப்போகிறார். அது மாதிரி 1887 விவேகானந்தர் எல்லாத்தோடையும் பேசுகிறார். நம்ம துறவியல் வாழ்க்கையை மேற்கொண்டுட்டோம், இருந்தாலும் சமுதாயத்தில் சம்பிரதாய பிரகாரம் நம்ம துறவு எடுத்துக்கினா தான் மதிப்பாங்க. அதனால் நம்ம சந்நியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஹோமம் தான் விரஜா ஹோமம். ஆக அந்த விரஜா ஹோமம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொடுக்குறாங்க. அப்படி பேர் கொடுக்கும்போது சாரதா கொடுத்த பேர் திரிகுணா தீதானந்தா. திரிகுணம் 3 குணங்கள். என்னென்ன குணம்? சத்துவம், ரஜஸ், தமஸ். சத்துவகுணம், ரஜோகுணம், தாமச குணம்னு சொல்லுவேன் தமிழில். திரிகுணம் அதீதா அப்படின்னா 3 குணங்களையும் கடந்தவன். நம்ம கடவுள் அடையணுன்னா நம்மகிட்ட 3 குணமும் ஏற்கக்கூடாது. 3 குணத்தையும் கடந்து செல்ல வேண்டும். ஆக முக்குணங்களை கடந்தவர் அப்படின்ற பேர், அப்படின்ற திரிகுண அதீதானந்தா அப்படின்ற பேர் இவருக்கு கொடுக்குறாங்க. இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான ஹேபிட் இருக்கும். சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சுபாவம் உள்ளவர் திரிகுணாதீதானந்தர். ஒரு முறை இவர் அங்கே சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம் ஒரு ரொம்ப விசேஷமான இடம். நவதீபம் அப்படின்னு ஒரு இடம். ஒரு முறை நவதீபத்துக்கு நான் போகிறேன்னு மடத்தில் சொல்லிட்டு போகிறார். இருந்தாலும் கூடவே சாரதானந்தர், சிவானந்தர் கூட கிளம்புறாங்க. அது அங்கேருந்து 60-70 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நடந்து போகணும். அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பசிக்குது அவங்களுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மற்ற சாரதானந்தர், சிவானந்தர் முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கோயிலில் தென்னையில் உட்காந்துடுறாங்க. ஆனால் திடீர்னு திரிகுணாதீதானந்தரை காணோம். 4-5 மணி நேரம் ஆன பிறகு வராரு ஃப்ரெஷ்ஷாக திரிகுணாதீதானந்தர். எங்கடா போனேன்? நான் போய் குளிச்சுட்டே சாப்பிட்டேன். எங்கடா சாப்பிட்டேன்? நம்ம வில்லேஜில் வந்துட்டுருக்கு, நீ எங்கே ஒன்றும் இல்லை, குளிச்சுட்டு அங்கே நிறைய புல் இருந்துச்சா, புல்லை பறித்து சாப்பிட்டுட்டேன். பசும்புல்லை மேய்ஞ்சி தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு. எப்பட்ற ஜீரணமாகவும் எனக்கு ஆகிடும். இவங்க ஆச்சரியப்படுவாங்க கூட இருக்கிறவங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் போயிட்டுக்கிட்டு வந்த பிறகு ஒரு நாள் திரிகுணாதீதானந்தருக்கு வயிற்று கடுப்பு, பயங்கர வயிற்று வலி, துடிக்கிறார். 2 நாளாக துடிச்சுட்டு இருக்கார்.
அப்புறமேல பார்க்குறாங்க. பார்த்து விவேகானந்தர் சாரதானந்தர் சேர்ந்து சரி இந்த டாக்டர்கிட்ட அனுப்புன்னு சொல்லி ராமகிருஷ்ணரோட டிவோட்டி ஒரு டாக்டர் பிபின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட அனுப்புகிறாங்க. இவர் டாக்டர்கிட்ட போகிறார். அப்படியே 2 நாளாக துடிச்சுனே இருக்கார் வயிற்று வலியில், எதுவும் சாப்பிடவே முடியல. டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டருக்கு சந்தோஷம். ஓ ராமகிருஷ்ணருடைய சீடர் இவர் அப்படின்ட்டு, வாங்க சாமி உட்காருங்க சாமி அப்படின்ட்டு, நீங்கள் ராமகிருஷ்ணருடைய சீடர் வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் நான் அப்படின்ட்டு அங்கே ரசகுல்லா வர வைக்கிறார். கல்கத்தாவில் ரசகுல்லா ஸ்வீட் கடையிலேயே மண்பானையில் போட்டு தான் விற்பாங்க. யார்கிட்டையோ நம்ம சொல்கிறார் டாக்டர், கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ பெரிய பானை வருது சீல் போட்டு, அந்த பானையை கொண்டு வந்து திருஞானதீர்த்தானந்தருக்கு முன்னாடி விற்கிறாங்க. சாமி இதில் ஸ்வீட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. திருஞானதீர்த்தானந்தர் 2 நாளாக வயிற்று வலி பார்க்குறாரு. அப்படி இப்படி பார்க்குறாரு. சரின்னு அந்த பானையை மேலே இருக்க சீலை உடைக்கிறாரு. உள்ளே கை விடுறாரு, எடுத்து போடுறாரு, கை விடுறாரு, எடுத்து போடுறாரு, கை விடுறாரு. 30-40 ரசகுல்லாவை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அதில் இருக்கிற ஜூஸ் இருக்கும், அதையும் குடித்து ஐயா போட்டு உட்காந்துருக்கார். டாக்டர் சொன்னார் பானை எடுத்து வச்சுட்டு, இப்போ சொல்லுங்கள் சாமிஜி உங்களுக்கு என்ன சாமிஜி வியாதின்னு. 2 நாளாக ரொம்ப வயிற்று வலி, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, ஒன்றுமே சாப்பிட முடியல. ஸோ டாக்டருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிப்போகுது. 2 நாளாக வயிற்று வலின்றா, ஒன்றுமே சாப்பிட முடியலன்றா, இப்போ ஒரு பணம் ரசகுல்லா முழுங்கியிருக்கார் சாமின்ட்டு. அப்படின்னு மருந்து கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் அதே நேரத்தில் சில நாளில் ஜபம் தியானம் பண்ணுறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஏதோ மரத்துக்கட்டில் போய் உட்காந்தா 4 நாள் 5 நாள் எழவே மாட்டார், சாப்பிடவே மாட்டார். ஆக அத்தகைய ஒரு வலிமை இருந்தது. ஒரு முறை மடத்தில் ஏதோ விசேஷத்துக்காக ஒரு 8 லிட்டர் பால் வாங்கி வச்சுருக்காரு. பிரேமானந்த சாமி சொல்கிறார், பால் வாங்கி வச்சு காய்ச்சி வச்சுருக்கோம், உனக்கு வேணால் கொஞ்சம் எடுத்துக்கோண்டு. நம்மால் கொஞ்சம் எடுப்பார். போனார், பானையோட 8-10 லிட்டர் பாலையும் ஒன்றா குடிச்சு வச்சுட்டு வந்துட்டார். இது மாதிரி அவர்கிட்ட ஒரு பெரிய ஜீரண கடைசி காலத்தில் விவேகானந்தர் சொல்வார், திரிகுணா நீ உன்கிட்ட இருக்கிற ஜீரண சக்தி எனக்கு கொஞ்சம் கொடுறான்னு. ஏன்னா பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் கடைசி காலத்தில் விவேகானந்தர். அப்போ கூட தமாஷுக்கு சொல்வார். ஆக அப்படி ஒரு அதீத பவர் இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி பல்ராம் போஸ்ன்ற ஒரு பக்தர், அவர் வீட்டில் ஏதோ ஒரு விருந்து வச்சுருக்காங்க. இந்த சீடர்கள்லாம் கூப்பிட்ருக்காங்க. இந்த சீடர்கள்லாம் 4-5 பேர் போகிற மாதிரி பிளான் ஆச்சு. ஆக 5-6 பேருக்கு பல்ராம் போஸ் வீட்டில் நல்ல தடபடலாக விருந்து நிறைய சமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் வேறு ஒருத்தர் வீட்டில் மற்ற சீடர்கள்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க, இவரும் சாப்பிட்டு வந்துட்டார். இப்போ பல்ராம் போஸ் வீட்டில் வேறு கூப்பிட்ருக்காங்க, நம்ம இங்கே வேறு சாப்பிட்டோம், அங்கே போனால் சாப்பிட முடியாதுடான்ட்டு. ஆனால் நம்மால் சொல்கிறார் திருஞானதீர்த்தா, நீ கவலைப்படாத, நான் ஒருத்தனே போகிறேன் அப்படின்ட்டு திருஞானதீர்த்தானந்தர் மட்டும் போகிறார். அவங்க வீட்டில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னப்பா நாங்கள் 6-7 பேருக்கு சாப்பாடு சமைச்சு வச்சோம், வேஸ்ட்டாக போயிடுமாப்பா, நீ ஒருத்தன் தான் வந்திருக்கேன், மற்றவங்களாம் வரலையா? இல்லை கவலைப்படாதீங்க, நான் சரி பண்ணிடுறேன். சரின்னு உட்காந்துறார். உட்காந்து போடுறாங்க. அந்த 7 பேர் சாப்பாடை தீர்ந்து போச்சு. சாப்பிட்டியா போட்டு அவ்வளோதானே நம்ம இருக்க என்ன? ஆமாப்பா ரொம்ப திருப்தி, 7 பேர் சாப்பாடை நீ சாப்பிட்ட, 7 பேருக்கு பதிலாக. ஆக அவர்கிட்ட இருக்கிற ஒரு சக்தி அது, அதீத சக்தி. அவருக்கு எந்த விஷயம் இருந்தாலும் தெரியும். டைரக்ட் டிசபிள்ட்டாக உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த காரியத்தில் இறங்குவாங்க. அதே மாதிரி யாரோ பேய் இருக்குது பிசாசு இருக்கான்றாங்களா, நம்ம பேய் பார்க்கணும் பிசாசாக பார்க்கணுன்னு இவருக்கு ஆசை இருந்தது. இவங்க இருக்கிறதே பாழடைஞ்ச மண்டபம். அதிலிருந்து ஒரு அடுத்த தெருவில் ஒரு மிகவும் பாழடைஞ்ச மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கார். ஆக யாரோ ஒருத்தர் மூலமாக கேள்விப்படுறார் அந்த வீட்டில் பேய் இருக்குது. சரி நம்ம ரொம்ப நாளாக பேய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமே. ஆசைப்படுவீங்களா? ரொம்ப நாளாக பேய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமே, நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் நைட்டு இருட்டுட்டேன்னு சொல்லி ஒரு 8 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். போய் ஒரு ரூமில் ஒரு மூலையில் வீட்டில் இதெல்லாம் கிடையாது, வெளிச்சம் லைட்டில் ஒன்றும் கிடையாது, பழனஞ்சு வீடு. வவ்வால் தான் பட்டப்பட்டான்னு அப்பப்போ சுற்றின்னு இருக்கு.
சுற்றியும் பற்றியும் பார்த்துன்னே இருக்கிறார். 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட 10-11 மணி ஆகப்போகுது. அப்போ தான் தூரத்தில் இருட்டில் சின்னசாக ஒரு விளக்கு வெளிச்சம் தெரியுது. பார்க்குறாரு முழிச்சு, என்னடா இது வரலும் உள்ளே யாருமே வரல, திடீர்னு எப்படி விளக்கு வெளிச்சம் வருது? அந்த விளக்கு வெளிச்சம் வர 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 அப்படி பெருசாகிட்டே வருது. பார்த்தா அந்த விளக்கு வெளிச்சத்தில் ஒரு கண்ணு வேறு தெரியுது, ஒத்த கண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. கிட்ட வர வர இவருக்கு வெலத்து போயிடுது. மனசுக்குள்ளே ராமகிருஷ்ணா 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 ராமகிருஷ்ணான்னு கை காலில் நெடுங்க ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா இருந்த உடனே திடீர்னு குருதேவர் அங்கே தோன்றி கையை பிடிச்சி தரன்னு கீழே இழுத்துட்டு வந்துடுறார். ஏன்ட்ட இந்த முட்டாள் வேலையெல்லாம் செய்கிற நீ, உனக்கு கடவுளை பாடுற ஆராய்ச்சி பண்ணுறானே, நீ பேய் பார்க்குறதுக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லி குருமராஜ் திட்டி விட்டு போய் மறைஞ்சிட்றார். அதில் குருமராஜ் மறைஞ்சு ரொம்ப காலம் கழிச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் குருதேவர் ப்ரெசண்ட் ஆகி இவங்களை காப்பாற்றுவார். அதேமாரி கைலாய யாத்திரைக்கு போயிருக்கார். அடிக்கடி போகிறார். நான் வெளியில் போகிறத சொல்லலை, இங்கே அடிக்கடி கோயில் கொள்ளன்னு சொல்லி புனித யாத்திரை செல்வார். இப்போ கூட கைலாய யாத்திரை போகிறது இந்துக்களுடைய ஒரு விசேஷமான ஒரு விஷயம். நம்ம சாமிங்கள்லேயும் சில பேர் போயிருக்கிறாங்க. முன்ன திபெத் வழியாக போய் சைனா பார்டரில் இருக்காது, அதுக்கு முன்னாடி ஒரு 50 கிலோமீட்டரில் மானசரோவர் அப்படின்ற ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த மானசரோவரில் இருக்க ஐஸ் வாட்டர் தான் இருக்கும். அங்கே அதில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கைலாயத்துக்கிட்ட வரலும் போய் அந்த கைலாய பனிமலை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அது தரிசனம். அது சிவனுடைய ரூபம்னு நம்ம சொல்லுவோம். அது பௌத்தர்களுக்கும் அது புனிதமலை, ஜெயினர்களுக்கும் புனிதமலை. சில பேர் கைலாய பரிக்கிரமா பண்ணுவாங்க, அது சுற்றி நடந்து வருவாங்க. அது ரொம்ப 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 விசேஷம். அதுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஆக இது கிட்டத்தட்ட 1890 அப்படின்னா ஒரு 140-150 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே கைலாயத்துக்கு போயிட்டு வரார். கைலாயம் போயிட்டு வரும்போது நடந்து போனோம். இப்போ ஃப்ளைட்டில் கூட போகிறாங்க. டெல்லி வரலும் போயிட்டு டெல்லியிலேருந்து நேபாளுக்கு ட்ரெயினில் போவாங்க, இல்லை நேபாள் வரலும் ஃப்ளைட்டில் கூட போயிட்டு அங்கேருந்து ட்ரக்கில் போயிட்டு வந்துடுறாங்க. அப்படி அங்கே போய் ஒரு வில்லேஜில் நடந்து போயிட்டுருக்காரு. இரவு நேரம் ஒரு பிரிட்ஜு வருது. பிரிட்ஜை பார்த்தாக்கா அமாவாசை இருட்டு, அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. அது பாழடைஞ்ச பிரிட்ஜு. இவர் மெதுவாக நடந்து போகிறாரு. போனால் பாதி இடத்துல போனோடனே நிலா வேறு மேகத்தில் மறைஞ்சு போகுது. பார்த்தா பிரிட்ஜு உடஞ்சி கிடக்குது, அதுக்கு மேலே போக முடியாது. அது பாழடைஞ்ச பிரிட்ஜு. இவர் கொஞ்சம் ஆடினாலே பிரிட்ஜு விழுந்துடும் அந்த ஆற்றுல. அப்போ மலைச்சி நிற்கிறாரு. திடீர்னு ஒரு குரல் கேட்குது, வா என் கையை பிடிச்சிக்கோ, பின்னாடியே வான்னு சொல்லி இழுத்துன்னு போகிறார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கரையில் இருக்கார். எப்படி வந்தது, யார் நம்ம அந்தரத்தில் பிரிட்ஜில் நின்றுட்டு இருந்தோம், நான் யார் கொண்டாந்து நம்மளை இங்கே சேர்த்தா அப்படின்னு பார்த்தா யார், குருதேவர் ராமகிருஷ்ணர். அப்படி அதுக்கு பிறகு இங்கே அடிக்கடி மடத்துக்கு வந்துடுவாங்க, மடத்தில் இருப்பாங்க. அதுக்குள்ளே வேலூர் மடம் ரெடி ஆகிடுறது. வேலூரில் சுவாமி விவேகானந்த ராமகிருஷ்ணருடைய அஸ்தியை கொண்டாந்து வச்சு மடம் ஆரம்பிச்சிடுவாங்க. வேலூர் மடத்தில் நிறைய சட்டத்திட்டமெல்லாம் வகுக்கிறார். வேலூர் மடத்தில் இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு கடுமையான ஜுரம் வந்துடும். ஒரு 2 நாளில் ஜுரத்தில் துடிப்பார். ஒரு நாள் காலையில் 3:30 மணிக்கு சுவாமிஜி இவர் ரூமில் பார்க்குறாரு. திரிகுணாத்தீதா என்ன பண்ணுறேன்னு. பக்கத்தில் வேறு ஒரு சுவாமி இருப்பார், சாரதானந்தர். அதில் அவருக்கு கடுமையான ஜுரம், குளிர் ஜுரம், ரொம்ப டேஞ்சரில் இருக்காருன்னு. ஆனால் சுவாமிஜி என்ன பண்ணுறாரு, திரிகுணாத்தீதா எழுந்துருன்னு தட்டி எழுப்புறார். அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாவா, போய் தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டு. மற்ற சுவாமி, என்னடா உயிர் போகிற அளவு கடுமையான குளிர் ஜுரம் இருக்குது, விவேகானந்தருக்கு எழுப்பி ஜுரம் தியானம் பண்ணலான்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு. எடுத்துன்னு போய் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. 2 மணி நேரம் பண்ணுறாங்க. 6 மணிக்கு தான் ரூமுக்கு திரும்புகிறாங்க. திரும்பின பிறகு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஜுரமெல்லாம் போயிடுச்சு. அப்படி
அவருடைய வாழ்க்கை ஒரு திரளான சம்பவங்கள், ஆன்மீக அடிப்படை, அதோட மக்களுக்குரிய சேவை இதோட கலந்து கிடக்குது. அதுக்கு பிறகு ராமகிருஷ்ண விவேகானந்தருடைய மெசேஜ் ஜனங்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? அதுக்கு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறார். அப்போ விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் கடிதம் போடுறார். விவேகானந்தர் பேஷ், ரொம்ப அற்புதமான வேலை, நீ ஆரம்பி, உனக்கு வேண்டிய காசை நான் தரேன்ட்டு. அதனால் உங்களுடைய ஆங்கில சீடர், விவேகானந்தருடைய சீடர் ஒருத்தவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. விவேகானந்தர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாய்னா இப்போ 20 லட்சத்துக்கு சமம். அந்த 2000 ரூபாய் வச்சு ப்ரெஸ் ஆரம்பித்து உத்போதன் அப்படின்ற பேரில் பத்திரிக்கை ஆரம்பித்து, இவரே கம்போஸ் பண்ணுவார், இவரே பிரிண்ட் பண்ணுவார், இவரே அந்த இடத்த சுத்தம் பண்ணுவார், பக்கத்தில் ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து இவரே வீடு வீடாக போய், அம்மா இது மாதிரி ராமகிருஷ்ண விவேகானந்தருடைய மெசேஜ் எல்லாம் புத்தகத்தில் போட போகிறேன், நீங்கள் வாங்குங்கம்மான்னு வீடு வீடாக போய் இவரே கேன்வாஸ் பண்ணி அந்த பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். இப்படியே வேலை செய்வார். ஒரு நாளைக்கு காலையில் 4:30 மணிலேருந்து வேலை செய்வார், நைட்டு 2 மணி வரலும் வேலை செய்வார். அப்போ தூங்குறது எப்போனா, தூங்குறது 3லேருந்து 4 மணி வரலும் 1 மணி நேரம்தான். இப்படியா ராமகிருஷ்ண விவேகானந்தருடைய மெசேஜ் ஜனங்கள்கிட்ட பரப்பின்றிருக்கார். சில வருடங்களுக்கு பிறகு அந்த டியூட்டியை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்றாரு. அப்போல சாரதாம்மாவுக்கு உதவி செய்ய யோகானந்தர் இருந்தார், அவர் மறைஞ்சிடுறாரு. சாரதாம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு போகிறாரு. போய் சாரதாம்மாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து அவங்களுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ராமகிருஷ்ண சாரதா தேவிக்கு எப்படி வேலை பண்ணுவாங்கன்னாக்கா, உயிரை விட்டு வேலை பண்ணுவாங்க. ஒரு முறை சாரதாம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு மிளகா வாங்கணும், நான் மசாலா தயாரிக்கணும், நல்ல காரமான மிளகா வேணும்னு கேள்விப்படுறாரு. உடனே பாக் பஜார்லேருந்து பரா பஜார்னு இருக்குது, எத்தனையோ ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். இவர் நடக்கிறார். ஒவ்வொரு கடையாக போய் பச்சை மிளகா எடுத்து கடிச்சு பார்க்குறார். காரம் இல்லை, இது காரம் இல்லை, இது காரம் இல்லை, இதோட இன்னும் காரம் வேணும்ன்ட்டு. அதுமாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-30 கடையில் மிளகாயை கடிச்சு டேஸ்ட் பண்ணி கடைசியில் ஒரு கடையில் வாங்குறாரா, இது நல்ல காரமாக இருக்குது, இது போதும். ஆனால் அந்த 30-35 இடத்துல மிளகாயை கடிச்சு டேஸ்ட் பண்ணதில் வாயெல்லாம் வெந்து போச்சு. வாயெல்லாம் ஆஞ்சநேயர் மாதிரி இவ்வளோ பெருசு வீங்கி போச்சு. பச்சை மிளகாயை கடித்து சாப்பிட்டா என்ன ஆகும்? இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படல. வாயெல்லாம் எரியுது, வீங்கி போச்சு, தண்ணியாக வழியுது. இருந்தாலும் நான் நல்ல மிளகா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. சாரதம்மாவுக்காக அப்படி உயிரை விடக்கூடியவர். ஒரு முறை சாரதம்மா அவரோட பயணம் செஞ்சிட்ருக்கார் மாட்டு வண்டியில். இருட்டி போச்சு. சாரதம்மா வண்டியில் உட்காந்துட்டு வராங்க. இவர் கூடையே கீழே வந்து இவர் நடந்து வர்றார், கையில் தடி வச்சுக்கிட்டு இவர் நடந்து போகிறார். போயிட்டே இருக்கும்போது முன்னாடி ரோடையும் பார்த்துப்பார், ரோடு சுத்தமாக இருக்கா, வண்டி குலுங்காமல் போதானே. சாரதம்மா தூங்கிட்டு கூட வருவாங்க. ஒரு இடத்துல பார்க்குறாரு, கொஞ்சம் தூரத்துலேயே கருப்பாக தெரியுது. கிட்ட போய் பார்த்தா பெரிய பள்ளம் இருக்குது. ஐயோ, மாட்டு வண்டிங்க வந்து தொடக்குன்னு இறங்கி தானே ஏறும், அப்படி ஏறிச்சுன்னா வண்டி குலுங்குச்சுன்னா சாரதம்முடைய தூக்கம் கெட்டு போயிடுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வண்டி ஓட்டுறவங்க சொல்கிறார், இரு நீ என்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் கிடுகிடுன்னு போய் அந்த குழியில் அவர் படுத்துக்கிறார். படுத்துக்கிட்டு இப்போ என் மேலே வண்டி ஏற்றிட்டு போ, வண்டி குலுங்காது அப்படின்ட்டு. ஆனால் சாரதம்மா டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சுட்டு, ஏய் என்ன பண்ணுற நீ வா, வண்டி குலுங்கினாலும் பரவாயில்ல, நீ மேலே பண்ணுவா, அடிப்பட்டு கை கால் உடையும், எல்லா எலும்பெல்லாம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா அதட்டி மேலே வர வைக்கிறாங்க. ஆக சாரதம்மாவுடைய தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது, என் மேலே அந்த மாட்டு வண்டி ஏறி போகட்டும் அப்படின்ற அளவுக்கு அவர் தன்னையே சாரதம்மாவுக்கு கொடுக்கறதுக்கும் ராமகிருஷ்ணர் கொடுக்கறதுக்கும் தயாராக இருந்தவர். அப்படி சாரதம்மாவுக்கு பணிவிடை பண்ணிகிட்ருக்காங்க. விவேகானந்தர் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வர போகிறாரு. அவர் சொல்கிறாரு, அப்போ நான் திரும்பி வரப்போகிறேன், நீ எனக்கு பதிலாக நீ அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு தகவல் கொடுக்குறாரு திரிகுணா தீர்த்தந்தருக்கு. சரின்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் அவர் கல்கத்தாவில் இருந்து வேறு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காரு. அந்த பசிக்குது, ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு.
ஹோட்டலில் போன உடனே கேட்குறாரு சாப்பாடு எவ்வளோன்னு. சாப்பாடு ₹1, உதாரணத்துக்கு சொல்கிறேன். வாங்க சாமி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ஹோட்டல்காரன் பக்தி உள்ளவன், நீங்கள் சாப்பிடுங்க சாமின்றான். இல்லை நீ ₹2 கூட எடுத்துக்கோ, நான் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்றார். ஐயோ நீங்கள் சாது பாபா, நீங்கள் எனக்கு ₹1 கொடுத்தப்ப நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க சாமிஜி, நான் கொடுக்குறேன். நான் இவர் சாப்பாடு பற்றி தான் தெரியுமே. ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டாங்க, சாம்பார் போட்டாங்க, திருப்பி போட்டாங்க, இன்னும் போடு இன்னும் போடுன்னு கடையில் ஹோட்டலில் இருந்து எல்லா சாப்பாடும் தீர்ந்து போச்சு. கடைசியில் அவன் போய் சர்விங் ஹெல்ப் பண்ணுறவங்களாம் முதலாளிட்டு சொல்லி முதலாளி வந்து அழுதுகிட்டு, சாமி போதும் சாமி, தேங்க்யூ சாமி, நீங்கள் எழுந்துடுங்க சாமி, காசு எதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், ஒன்றும் வேணாம் சாமி, நீங்கள் சாப்பிட்டது போதும், எழுங்க சாமின்னு அவன் முதலாளி மற்றவங்களும் சேர்ந்து அழுது வற்புறுத்தி அவரை எழுப்பி அனுப்பி விடுறாங்க. ஆக இப்படி சுவாமி விவேகானந்தர் சொன்னதுனால இவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ போய் அங்கே வேதாந்த பாடமெல்லாம் எடுக்கிறாரு, கீதை உபனிஷத்தெல்லாம் எடுக்கிறார். அங்கே இருக்க சீடர்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறதோட பஜனை பாடல் பாடுறதுக்கும் சொல்லி கொடுக்குறாரு, சேன் பண்ணுறதுக்கு சமஸ்கிருத மந்திரங்கள். அதே நேரத்தில் தனக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு கிளாஸ் ரூம் கட்டணும், கோயில் கட்டணும்னு சொல்லி முதல்ல அமெரிக்காவில் ஒரு கோயில், இந்து கோயில் கட்டினவர் சுவாமி திரிகுணாதீதானந்தர். 1905 கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாரு. யார்கிட்டையோ பணமெல்லாம் வசூல் பண்ணி கோயில் கட்டுறாரு. அதோட பெரிய தங்குற இடம் மடமும் கட்டுறாரு. 20-30 பேர் வந்து தங்கி கிளாஸ் எடுக்கிற மாதிரி அந்த அரேஞ்சும் பண்ணுறாரு. 1906 அந்த கோயில் திறப்புழா நடக்கிறது. ஆக வெஸ்டர்ன் வேர்ல்டில், வெளி உலகத்தில் முதல்ல இந்து கோயில் ஒன்று வந்துச்சுனாக்கா அதை கட்டியவர் சுவாமி திரிகுணாதீதானந்தர். அங்கே வந்து டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் சீடர்களுக்கு பாடமெல்லாம் எடுப்பார். அப்படி 1914 ஒரு கிறிஸ்மஸ் டே கிளாஸ் எடுத்துட்டுருக்கார், லெக்சர் கொடுத்துட்டுருக்கார். அப்படி லெக்சர் கொடுத்துட்ருக்கும் பொழுது அங்கே வந்த அவருடைய சீடர்களில் ஒரு பழைய சீடர் மடத்துட்டு போயிட்டான். இருந்தாலும் அன்றைக்கி கிளாஸுக்கு வந்திருந்தான், லூயிஸ் அப்படின்னு பேர். கிளாஸ் நடந்துகிட்டே இருக்க அவன் என்ன பண்ணான், திடீர்னு ஒரு கையெறி குண்டு எடுத்து திடீர்னு வீசுகிறான் திரிகுணாதீதானந்தர் மேலே. அது வெடித்து சில பேர் இறந்துடுறாங்க. அந்த குண்டை எரிஞ்சவன் லூயிஸும் இறந்து போகிறான். ஆனால் அந்த குண்டு பட்டு திரிகுணாதீதானந்தர் மேலே ரொம்ப காயம் ஏற்பட்டுருது. அவருக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்பயும் அவர் கேட்குறார், ஐயோ அந்த புவர் ஃபெலோ லூயிஸ் எப்படி இருக்கான் அப்படின்னு. எல்லாம் சொல்கிறாங்க அவன் செத்துட்டான். ஐயோ போவாமே, அவன் செத்துருக்கூடாது அப்படின்னு அவனுக்காக வருத்தப்படுறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 3வது நாள் திரிகுணாதீதானந்தரும் ராமகிருஷ்ணரை சென்று அடைந்து விடுகிறார். நம்ம டைரக்ட் டிசபிள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் பார்த்தா அவங்க தனியாக உபதேசம் செய்ய தேவையில்லை, அவருடைய வாழ்க்கையே பெரிய உபதேசம். ஆக இந்த நன்னாளிலே திரிகுணாதீதானந்தர் வாழ்க்கையிலேருந்து ஒரு சில சம்பவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. जय श्री गुरु महाराज जी के, जय श्री महामाये के, जय श्री स्वामी जी महाराज जी के, जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज जी के, जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज जी के, जय श्री स्वामी त्रिगुणातीतानंद महाराज जी के, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई के, जय श्री सिद्धिविनायक मूर्ति की जय।